पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 2வது ஸ்லோகம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பத்தின ஸ்லோகம் தான் விசாரத்துல பார்த்துட்டு இருக்கோம். க்ஷேத்திரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞோர் ஞானம் எத்தது ஞானம் மகம் மம அப்படின்னு 2வது ஸ்லோகம். இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அறிபவன் யார் அப்படின்னா சாட்சாத் பரமாத்மா தான் இந்த தேகத்துல நானா இருக்கார். இதான் சித்தாந்தம். அப்ப எல்லா தேகங்களிலும் ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான் இருக்கார் அறிபவனா. மீதி எல்லாம் ஜடம், தேகங்கள் எல்லாம் ஜடம். அப்ப அதை பத்தின விசாரம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நேத்தோட பாடத்துல பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பாடம் எங்க ஆரம்பிக்குதுன்னா 28வது பேஜ்ல பாடம் ஆரம்பிக்குது. உங்களுக்கு இதம் ச அந்நியத் பாண்டித்யம். ஆச்சாரியார் ஒரு புது டாபிக் ஒன்று எடுக்கிறார். துவைத்த மதத்தோட கண்டனம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணப்படுது. துவைத்த மதங்கள் எல்லாத்துக்கும் மூலம் எது அப்படின்னா சாங்கிய பிலாசபி தான் பாத்தீங்கன்னா துவைத்த மதங்களுக்கெல்லாம் மூலம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசிஷ்டா துவைதம் பார்க்குறோம், துவைத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் போனீங்க அப்படின்னா வீர சைவம் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சைவ மதங்கள்லேயே பேதங்கள் நிறைய இருக்கு. வைஷ்ணவ மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேதங்கள். கர்நாடகாலேயே 2-3 மதங்கள் இருக்கு. அப்போ இதே மாதிரி வைஷ்ணவ மதங்கள் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னா துவைத்த மதங்கள் அப்படின்னு பேர். இந்த துவைத்த மதங்களை பார்த்தீங்கன்னா சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரொம்ப நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா ஆச்சாரியா சொல்றார், துவைத்த மதங்கள் எல்லாத்தையும் தூக்கி எதுல போடணும் அப்படின்னா சாங்கிய பிலாசபியில போட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அதுக்காக தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், சாங்கியத்தையும் யோகத்தையும் நம்ம என்ன பண்றோம் எடுத்துருக்கோம். சாங்கியத்துல பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜி எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். சாங்கியத்துல சொல்லக்கூடிய பிரகிருதியை பத்திர விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஆனா சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சாங்கியத்துல வேதாந்தத்துக்கு வேதத்துக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு.
அதே மாதிரி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாதனா விஷயங்களை மட்டும், சமாதி விஷயங்கள், சாதனா விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். இந்த சாங்கியத்துல இருக்கிற சித்தாந்தம் தான் யோகத்திலையும் இருக்கு. அதையும் என்ன பண்ணணும், நெகேட் பண்ணிடணும். அப்ப யோகத்திலிருந்து சாதனைகள், வைராக்கியம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இதுல வந்து சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷனை பத்தின பரிணாமவாதத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மீதி என்ன பண்ணணும் சுவாமின்னா சில பாகங்களை தியாகம் பண்றோம். ஆச்சரியர் இங்க வந்து ஆரம்பிக்கிற இதம்ச அந்நியத்து பாண்டித்யம். சில மதங்கள்ல வந்து இந்த உலகத்துல வந்து சில மதங்கள்ல வேற வேற விதமா பாண்டித்யமானது, ஞானமானது இருக்கின்றது. பாண்டித்யம்னா ஞானம்னு அர்த்தம். கஸ்யசித்த அஸ்து, இது மாதிரி சிலரிடத்துல சில விதமான கருத்து முரண்பாடுகளான கருத்துக்கள் இருக்கட்டும். அஸ்து இருக்கட்டும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? இப்ப ஊர் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும், சைவ மதம் இருக்கு, வைஷ்ணவ மதம் இருக்கு, சாங்கியர்கள் அப்படின்னு இப்ப யாரும் இல்லை. ஆனா சாங்கியத்தோட வேற ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதங்கள் எல்லாம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைஷ்ணவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சராத்திரம் அப்படின்ற தந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைவர்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா வேற வேற புருஷர்கள் செய்யப்பட்ட கிரந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, முக்கியமா எடுத்துக்கிட்டாங்க பிரமாணமா. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்களால் செய்யப்பட்ட அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் வேதத்துக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம நெகேட் பண்ணணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியர் ஆரம்பிக்கிறாரு, க்ஷேத்திரஜ்ஞ ஈஸ்வரக. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே இந்த தேகத்துல பார்க்கின்றவன் க்ஷேத்திரஜன் ஈஸ்வரன் அப்படின்னா ஓகே இருக்கட்டும். ஆமா, உள்ளுக்குள்ளார வந்து ஈஸ்வரன் தான் பார்க்கிறவனா இருக்கான். சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது க்ஷேத்திரம் ச அந்நியது. இந்த க்ஷேத்திரஜனுக்கு அந்நியமா க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேகம் இருக்கு. தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் இதெல்லாம் அறிபவனுக்கு வேறா இருக்கு. கரெக்ட், இதுவும் வந்து நம்ம ஒத்துக்கிறோம். மூணாவது பாயிண்ட் சொல்றான், க்ஷேத்திரம் ச அந்நியத்து க்ஷேத்திரஜ்ஞஸ்ய விஷயா. இந்த க்ஷேத்திரம் யாருக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னா, இந்த தேகாதிகள் எல்லாம் உள்ள இருக்கிற பார்க்கிறவனுக்கு ஆப்ஜெக்டா விஷயமா இருக்கு. ஆமா, நம்ம அதுதான் சொல்றோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வேற, இந்த தேகம் வேற. இந்த தேகம் எல்லாம் திருஷ்யம், க்ஷேத்திரம். நம்ம யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருந்து பார்க்கிறவன் அப்படின்னு முதல் ஸ்டெப். அதை ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு ஆனா என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது அகம் து சம்சாரி சுகி துக்கி ச. ஆனா நான் வேறப்பா. உள்ள இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா சாட்சியா இருக்கார். எல்லா மதங்களும் இப்ப நீங்க ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எங்கேயாவது போய் பேசுனீங்கன்னா பரமாத்மா எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்துக்குள்ளாரிய சாட்சியா இருக்கார், ஒத்துப்பாங்க. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், இந்த லோகம் வந்து ஆப்ஜெக்ட், ஒத்துப்பாங்க. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் அந்நியமா யாரு, உள்ள இருக்கிற சாட்சியா இருக்கிற ஈஸ்வரனுக்கு அந்நியமா, இந்த தேகத்துக்கு அந்நியமா நான் ஒருத்தன், ஜீவாத்மா ஒருத்தன் இருக்கேன். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, அகம் து சம்சாரி சுகி துக்கீச்ச. நான் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரியா இருக்கேன், நான் சுகியா இருக்கேன், நான் துக்கியாக இருக்கின்றேன். இப்ப நீங்க யூடியூப பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் இப்ப வந்து கொஞ்சம் யூடியூப்ல நல்லா போயிட்டு இருக்கிறதுனால, சத்சங்கங்கள் நிறைய நடக்கிறதுனால எல்லாரும் சொல்றாங்க ஈஸ்வரனை எங்க பார்க்கணும் அப்படின்னா, ஈஸ்வரன் உள்ளதான் இருக்கார். எல்லா கிரந்தங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பெரியவங்க எழுதியிருக்காங்க. ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னா, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமா இருக்கு. அப்ப ஈஸ்வரனோட ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம் தான் அப்படின்றது எல்லாத்துக்கும் பரவலா தெரிஞ்சிருக்கு. உள்ள பகவான் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் சாட்சியா இருக்கார் நம்ம பண்ற எல்லாத்துக்கும் அப்படின்னு பக்தர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுத்துக்கு அந்நியமா, தேகத்துக்கு அந்நியமா, உள்ள இருக்கிற சாட்சிக்கு அந்நியமா நான் ஒருத்த சம்சாரியா இருக்கேன் சுவாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா சுகியா இருக்கேன், துக்கியா இருக்கேன். அப்ப மூணாவது ஆளை கொண்டு வராங்க. நம்ம வேதாந்தத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, பிம்பம் பிரதிபிம்பத்தை நம்ம கொண்டுட்டு வரோம். அப்போ பிரதிபிம்பம் ஒரு தனி டிக்கெட்டா அப்படின்னா, ஷேடோக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுப்போமா, எனக்கு ஒரு டிக்கெட்டு, என்னோட ஷேடோக்கு ஒரு டிக்கெட்டுன்னு சொல்லுவோமா அப்படின்னா, ஷேடோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு தனி இருப்பு இல்லை.
நம்ம சொல்றோம்ல, சொல்லுங்கம்மா. நீங்க இல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அது அப்புறம் பின்னாடி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இங்க அங்க உங்க சித்தத்தை இங்க அங்கெல்லாம் எங்கேயும் கொண்டு போகாம என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வாங்க. அதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் அதுக்கப்புறம் கேட்கலாம், புரிய வரும். இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து அப்படின்னு என்ன ஒரு உபனிஷத்து மந்திரம் சொல்லுது. எப்படி அப்படின்னா, மேல சந்திரன் ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜலபாத்திரங்கள் எல்லாத்திலையும் பிரதிபிம்பிக்கிறான். நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, மேல பார்க்காம கீழே பார்த்தோம் அப்படின்னா அநேகமானது தெரியுது, அநேக சந்திரன் இருக்க மாதிரி தெரியுது. பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பொய்ன்னு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்தை நோக்கி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும், ஓஹோ ஒரிஜினல் ஒருத்தர் தான், பிரதிபிம்பம் தான் அநேகம். பிரதிபிம்பம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம, பிரதிபிம்பம் பொய். நான் நிறைய ஒரு கிளாஸ் விற்கிற இதுல வந்து கண்ணாடி விற்கிற கடைக்குள்ளார நான் நுழைஞ்சேன். ஒரே கண்ணாடியா இருக்கு, சுத்தி ஃபுல்லா வால் ஃபுல்லா கண்ணாடியா வச்சிருக்கேன். நான் உள்ள நுழைஞ்சோன்னே நான் ஒருத்தன் தான் உள்ள நுழைஞ்சேன். ஆனா அந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் எத்தனை இருக்கு, அநேக ரிஃப்ளெக்ஷன் உண்டாச்சு. எது உண்மை அப்படின்னும் போது எல்லாம் உண்மையா, பிரதிபிம்பம் எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்பம் எதுவும் உண்மை இல்லை. தெரியுதா, தெரியுது. யாரு உண்மை அப்படின்னா ஒரிஜினலா இருக்கிற நான் உண்மை. நான் கையை தூக்குனா அங்க இருக்கிற எல்லா பிரதிபிம்பங்களும் கையை தூக்கும். நான் தலையாட்டினா அங்க பிரதிபிம்பங்கள் எல்லாம் தலைய ஆட்டும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரதிபிம்பங்களுக்கு ஓன் எக்ஸிஸ்டன்ஸோ சுதந்திரமோ இல்லை. அப்ப ஒரிஜினல் யாரு அப்படின்னா ஒருத்தன் ஒரிஜினல், அநேகம் அப்படின்றது பொய். இப்ப இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட பிரதிபிம்பத்தையும் கண்ணாடியோட பிரதிபிம்பத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நிரூபிக்கிறோம். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரதிபிம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்றான், சத்தியம்னு நினைக்கிறான். அந்த சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சம்சாரி. அந்த கண்ணாடிக்கு ஒரு கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா நீளமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நின்னோன பிரதிபிம்பம் எப்படி தெரியும்னா பென்சில் மாதிரி நீளமா ஹைட்டா தெரியும். இன்னொரு கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறேன், அந்த கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து விட்டுல காட்டுது, அகலமா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுது. அது என்ன பண்ணும்போது அப்படின்னா குண்டா என்ன காட்டுது. இன்னொரு கண்ணாடியில குள்ளமா தெரியுது, இன்னொரு கண்ணாடியில கருப்பா தெரியுது, இன்னொரு கண்ணாடியில மஞ்சளா தெரியுது, இருக்கிற கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தெரியுது. இப்ப வாஸ்தவத்துல இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாமே ரிஃப்ளெக்ஷன். ஒரிஜினல் நான் அவன் தான் சத்தியம். அதே மாதிரி நம்ம வேதாந்தம் சொல்லுது, பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் பரமாத்மா. அவர் கான்சியஸ்னஸா இருக்கார். ஆனா அவருடைய பிரதிபிம்பம் எங்கப்படுதுன்னா ஒவ்வொரு தேகத்திலையும் அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த கரணத்துக்கு ஏற்ற மாதிரி பிரதிபலிப்பு உண்டாகுது, பிரதிபிம்பம் உண்டாகுது. அப்ப பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா எதோட அட்டாச்மெண்டா இருக்கு அப்படின்னா அந்த மீடியத்தோட என்ன இருக்கு, பிடிச்சுக்கிட்டு நிக்குது. அப்ப அந்த மீடியத்தோட தன்மையை எடுத்துக்கிட்டு அந்த பிரதிபிம்பம் சொல்லுது, ஐயோ நான் இப்படி இருக்கனே அப்படி இருக்கனே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மயங்கி போய் கிடக்குது. இதுதான் சம்சாரத்தன்மை அப்படின்னு பேர். இத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு மதத்தவர்கள் சத்தியம்னு நினைக்கிறாங்க. நம்ம வேதாந்தம் சொல்லுது என்ன அப்படின்னா, இது சத்தியம் இல்லப்பா, பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் இல்லை. நீ ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருக்க, அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான், அது பகவான் தான் அப்படின்னு சொல்லுது. இப்ப இங்க வந்துருங்க, அகம் து சம்சாரி சுகி துக்கி ச. மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் சம்சாரியா இருக்கேன், எனக்கு வேறா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அந்நியமா இருக்கார், இந்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய தேகாதிகள் அந்நியமா இருக்கு, நான் சம்சாரியா சுக்கியா துக்கியா அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி என்ன பண்ணணும், சம்சார உபரமகச்ச மம கர்த்தவ்யா. எல்லாரும் ஆத்தியாத்மிகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க, இந்த சம்சாரத்தை எப்படியாவது ஒழிக்கணும் சுவாமி. நான் சாதாரண நிறைய ரேண்டமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய ஜோசியர்கள் பேசுறாங்க, நிறைய ஆன்மீகவாதிகள் பேசுறாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ தெரிஞ்சிருக்கு, நம்ம சனாதன தர்மத்தோட தெரிஞ்சிருக்கு, எப்படியாவது மோட்சம் அடையணும், திரும்ப பிறக்க கூடாது. யாரை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை தெளிவா சொல்றாங்க. அதான் இங்க சொல்றது சம்சார உப்பரமகச்ச. இந்த சம்சாரத்தை ஷட் டவுன் பண்றது தான் மம கர்த்தவ்ய. என்னுடைய லைஃப் கோல் என்ன அப்படின்னா,
எது? இந்த சம்சாரத்தை இல்லாம பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா க்ஷேத்திரஜ விஞ்ஞானேன நான் முதல்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க போறேன். க்ஷேத்திரத்தை தெரிஞ்சுக்க போறேன், க்ஷேத்திரஜனை தெரிஞ்சுக்க போறேன். அதுக்கப்புறம் க்ஷேத்திரஜன் யாரு? ஈஸ்வரன், உள்ள இருக்கிற சாட்சி. இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா பிரிச்சறிய போறேன். இந்த தேகம் வேறன்னு எல்லா தத்துவங்களையும் பிரிக்க போறேன், 24 தத்துவங்களையும். இதுக்கு அந்நியமா இருக்கிற சாட்சிய பிரிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் என்ன, யாரு? நான் ஜீவாத்மாவா இருக்கிறேன்னா, சம்சாரியா இருக்கிறேன்னா, தியானத்தினாலையும் என்ன பண்ண போறேன்? ஈஸ்வரன் க்ஷேத்திரஜம் சாட்சாத்து கிருத்வா நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு அந்நியமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை என்ன பண்ண போறேன்? சாட்சாத்காரம் செய்ய போறேன். எதனால? விஞ்ஞானத்தினால. சாஸ்திரத்தெல்லாம் படிச்சு விஞ்ஞானம் வந்துடும். அதுக்கப்புறம் தியானம் பண்ணி அந்த பரமாத்மாவை என்ன பண்ண போறேன்? சாட்சாத்காரம் பண்ணி தத் சொரூப அவஸ்தானேன இது, அவருடைய சொரூபத்திலேயே நான் எஸ்டாப்ளிஷ் ஆக போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா துவைத்த மதங்கள் சொல்கின்றன. எனக்கு அந்நியமா பத்தியா இருக்கக்கூடிய பகவான் சிவபெருமான் இருக்கார். நான் பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால அஜ்ஞான மனத்தினால பசுவா இருக்கேன். நான் வேற, சிவபெருமான் வேற. இந்த மலங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரம் படிச்சு இந்த மலங்களை பாத்தீங்கன்னா மும்மலங்களை நீக்கணும். நீக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த சிவனையே தியானம் பண்ணி அந்த சிவனிடத்திலேயே ஒன்றி போய் ஒன்று கலக்கணும் அப்படின்னு செய்வார்கள். அதே வைஷ்ணவர்கள் சொல்லும் போது நான் வேற, விஷ்ணு பகவான் வேற. நான் என்ன பண்ணணும்? சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும். அவர் வேற, நான் வேற. நான் பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்தை நல்லா ஆச்சரியர் மூலமா ஞானத்தை அடைஞ்சு அந்த தியானத்து மூலமா அவரிடத்துல பாத்தீங்கன்னா நிலை பெற வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சித்தாந்தம் துவைத்திகளோட. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, துவைத்திகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற, ஈஸ்வரன் வேற. அப்ப பசுவும் பதியும் பாத்தீங்க அப்படின்னா வேற வேற. எதுக்கு காரணம் எது அப்படின்னா பாசம். பாசம் எது? அவித்யா. அந்த அவித்யாவை ஞானத்தினால, சாஸ்திர ஞானத்தினால போக்கி அதுக்கப்புறம் தியானம் பண்ணி நான் அந்த பரமாத்மாவோட ஒன்றிணையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். இது பாத்தீங்கன்னா உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வேதாந்தத்துல இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. உள்ள இருக்கிறவன் நான் தான், ஒருத்தன் தான். அப்ப கேள்வி ஒரு நான் ஒரு ஆள் இல்ல, இருக்கிறது பகவான் மட்டும் தான். இது வேதாந்தம். வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா ஜீவன் பிரம்மத்துக்கு அந்நியமா ஜீவன் இல்ல. ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. ஜீவன் தான். ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு அந்நியமா ஜீவன் வேறானவன் இல்லை. அத்வைதம். துவைத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற. அவரோட என்ன ஆகணும் அப்படின்னா சாயுஜ்யத்தை அடையணும். கைலாயத்துக்கோ இல்ல வைகுண்டத்துக்கோ போய் சாயுஜ்யத்தை அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சித்தாந்தம் பண்றாங்க. இது கரெக்டா சுவாமி அப்படின்னா உபாசனா காண்டம் வரைக்கும் இது கரெக்டு. யாரையாவது கண்டனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்வைதிகள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யாரையும் கண்டனம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா 12வது சாப்டர் வரைக்கும் மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய 12ல பாத்தீங்க அப்படின்னா 8, 9, 10 பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னிடத்திலேயே மனதை லயம் செய்வாயாக, என்னிடத்திலேயே சமாதி செய்வாயாகலாம் சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனா காண்டம் வரைக்கும் பக்தி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்ற துவைத்தவாதங்கள் எல்லாம் ராமானுஜ சித்தாந்தம், மாத்வ சித்தாந்தம், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா துவைத்த மதங்களோட சித்தாந்தமும் சூப்பரா பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அக்செப்டபிள் எல்லாமே. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா நான் 12வது சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு வேற மாதிரி பேசியிருக்கேன். 13வது சாப்டர் வந்தோன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ண, இருக்கிறது ஈஸ்வரன் அந்நியமா இல்லை, ஈஸ்வரன் தான் நானா இருக்கார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கர்ம காண்டம் முடிஞ்சு உபாசனா காண்டம் முடிஞ்சு ஒரு ஞான காண்டம் வரும்போது யதார்த்தம் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இது வந்துடும்.
மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 3:1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. உபாசனா ஸ்ரிதோ தர்மோ ஜாதே பிரம்ம நிவர்த்ததே பிராகுத்பத்தேர் அஜம் சர்வம் தேனாசௌ கிருபண ஸ்மிருதா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனா காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நேற்று ஒரு சுவாமியோடது கேட்டேன். அவர் சொல்றாரு, சாகர வரைக்கும் பூஜையை விடவே கூடாது, பூஜை பண்ணுங்க. அவர் கர்மகாண்டி வேதம் படிச்சவர். அப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு அதுக்கப்புறம் நாங்க அடுத்த கேள்வி கேட்போம், அப்ப எப்போ உபாசனைக்கு வர்றது, எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு வர்றது கேள்வி வருமா? ஒரு வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் இருக்கு. நீங்க வெறும் கர்ம காண்டத்திலேயே பூஜைகள்லயே இருந்துட்டீங்க அப்படின்னா, சடங்குகள்லயே இருந்துட்டீங்க அப்படின்னா, கண்ணு மூடி எப்போ வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்க போறீங்க? சுவாமியின் இடத்துல சமாதி எப்ப பண்ணுவீங்க? எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு வர போறீங்க? கேள்வி வருது இல்ல? வேற யாராவது பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாவது ஜென்மத்துல பண்ணுவோமா? உங்களுக்கு இதே போதுமா? அந்த சுவாமி சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பூஜையே போதும், உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துரும் அப்படின்றாரு. சில இடங்கள்ல போனா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சாஸ்திரம்லாம் படிக்க வேணாம், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்து வந்து தியானம் பண்ணினா போதும் அப்படின்னு இன்னும் நிறைய இடங்கள்ல அதை சொல்றாங்க. ஆச்சாரியார் கண்டனம் பண்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாசனாசிரிதோ தர்மம். ஒரு உபாசகன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாசனைய மோட்சமா, அது மோட்ச சாதனமா நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து சொல்றான், அந்த உபாசகன் வந்து சொல்றான் எங்க நிக்கிறான் அப்படின்னா, ஜாத்தே பிரம்ம நிவர்த்ததே. இந்த மொத்த பிரபஞ்சமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காரிய பிரம்மம் அப்படின்னு பேரு. இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கு என்ன பேரு? காரிய பிரம்மம். அவனுக்கு புரியவே இல்லை. உபாசனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரிய பிரம்மத்துல தான் நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏகோ தேவதா, என்ன தேவதா? பிராணோ தேவதா, ஹிரண்ய கர்ப்பர். இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா அண்டஸ்யாந்தர் இமே லோகாஹா. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறோம். நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் நம்ம தியான ஸ்லோகங்கள்ல லாஸ்ட் படிக்கும்போது படிக்கிறோம், இந்த மொத்த பிரபஞ்சமும் ஹிரண்ய கர்ப்பரோட அண்டத்துக்குள்ளார இருக்கு. மொத்த ஜெகத்து எங்க இருக்கு? ஹிரண்ய கர்ப்பரோட அண்டத்துக்குள்ளார இருக்கு அப்படின்னு நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க சங்கரர் வந்து கீதையில ஆரம்ப ஸ்லோகமே வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றாரு, நாராயண பரோ வியக்தா அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்ய அந்தஸ்து இமே லோகாஹா சப்தத்வீபாச்ச மேதினி அப்படின்னு. அப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரதான் நீங்களும் நானும் உள்ள. இந்த மொத்த சப்தத்வீபாச்ச மேதினி, இந்த மொத்த 7 தீபங்களையுடைய இந்த பிரம்மாண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார இருக்கு. இந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு அப்படின்னா காரிய பிரம்மம் அப்படின்னு பேரு. காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்வரன் காரணம், அவர் வெளிப்படாதவர். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான எடுத்துங்க, இல்ல விஷ்ணு எடுத்துங்க, எந்த நாமரூபத்தை கொடுத்து நான் வந்து உபாசிக்கிறனோ, அர்ச்சனை பண்றனோ, ஆராதனை பண்றனோ, நான் எங்க போவேன் சுவாமி அப்படின்னா பிரம்மலோகம் வரைக்கும் என்னால போக முடியும். கர்மத்தினால சொர்க்கம் வரைக்கும் போக முடியும், உபாசனையினால எங்க போக முடியும்னா பிரம்மலோகத்துல சாயுஜ்ய பதவிய வரைக்கும் எனக்கு போக முடியும். சரி, இந்த பிரம்மலோகம் எங்க இருக்கு அப்படின்னா 7 லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம் தான் டாப்ல இருக்க லோகம். அதுவும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரிய பிரம்மம் பிரம்மாண்டத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப வந்து யாராவது ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நான் கைலாயம் போகணும், வைகுண்டம் போகணும் அப்படின்னு ஒரு உபாசனைய பண்றான் அப்படின்னா அங்க சிவபெருமான் இருப்பார், அங்க விஷ்ணு பகவான் இருப்பார், பரமபதத்தை நான் அடையணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா காரிய பிரம்மத்துல தான் இருக்கான். வாஸ்தவத்துல நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்டானதா அப்படின்னா ஆமா உண்டாச்சு அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லும் போது பிராகுத்பத்தேகே அஜம் சர்வம். நான் கேட்கிறேன், இதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவம் அஜமா இருந்துச்சு, பிறப்பில்லாதா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உண்டாயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா தப்பா புரிதல் இருக்கு. நம்ம காரணத்தை அடையணுமா இல்ல காரியத்தை அடையணுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இந்த பிரம்மாண்டம் வந்து பாத்தீங்கன்னா காரியம்,
இந்த காரியத்தை அடையிறதுனால உங்களுக்கு என்ன ஆகாது, திரும்ப 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 ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், கீழே மேல போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா அல்ப புத்தி. என்ன பண்றான் அப்படின்னா, இந்த லோக்கத்துல யாரெல்லாம் உபாசகர்களால நான் மோட்சம் அடைவேன் உபாசனை பண்ணி அப்படின்னா அவனுக்கு தெரியல. அல்ப புத்தினா என்ன அர்த்தம்னா, ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார், ஜீவ ஜெகத்து இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க மகான். அதே வந்து பாத்தீங்கன்னா நானும் இருக்கேன், ஈஸ்வரனும் இருக்கார், இந்த ஜெகத்தும் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க அல்ப புத்தி. ஈஸ்வரனை என்ன பண்றீங்க, லிமிட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அத்வைதம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஈஸ்வரனை வந்து மகிமைப்படுத்துகிறது. இருக்கிறது ஈஸ்வரன் மட்டும்தான், வேற இல்லவே இல்லை. ஜீவ ஜெகத்துன்றது அவித்யினால கல்பித்தம் அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம வந்து மற்றவங்க உபாசகர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா துவைத்திகள் எல்லாமே என்ன சொல்றாங்க, ஜீவன் வேற, இந்த ஜீவன் வேற, ஜெகத்து வேற, அநேக பேதங்கள் சத்தியம். அப்ப ஈஸ்வரனை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 100% ஒரு லிமிட் பண்ணி அல்பமா வச்சுக்கீங்க. அப்ப அதனால இந்த விதமா எவன் நினைக்கிறானோ அவன் அல்பன் கிருபணன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இது வாஸ்தவத்துல இந்த ஜெகத்து எப்படிப்பட்டது அப்படின்னும் போது சொல்லுது, சொப்பனமாயா. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனமாயா மாதிரி. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. நம்ம வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எதை பார்க்கிறியோ அது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்லை. அப்ப உண்மை இல்லையா அப்படின்னா, ஆமா உண்மை இல்லை. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்துல உள்ள போனோன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கறோம். சொப்பனத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தேவதையை பார்க்கிறோம், மனுஷனை பார்க்கிறோம், லோகத்தை பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா வேக்கப் ஆனதுக்கு பிறகு எத்தனை பேர் இருந்தீங்க, பார்க்கிற ஒருத்தன் மட்டும் மிச்சம் இருந்தேன். அங்க பார்த்த எல்லா காட்சிகளும் பொய்யா போச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டதுன்னா வெறும் கல்பனா மட்டும்தான். இந்த கல்பனா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வாஸ்தவம் இல்லை. ஜீவனும் வாஸ்தவம் இல்லை, ஈஸ்வரனும் வாஸ்தவம் இல்லை, இந்த ஜெகத்தும் வாஸ்தவம் இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு பிரம்ம தத்துவம். இதான் வேதாந்தம். அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அடையணும், சுவாமியை போய் அடையணும், அவர் எங்கேயோ இருக்கார், பரலோகத்துல பரமபிதாவா இருக்கார் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறானோ அவங்களோடதெல்லாம் தப்பான பிலாசபி. இன்னும் மெச்சூரிட்டி வரல, பக்தியில நின்றுகிட்டு இருக்கான். இன்னும் என்ன பண்ணணும், ஒரு குருநாதரை பிராப்தி பண்ணி அடுத்த லெவலுக்கு போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, யகச்ச ஏவம் புத்தியதே. எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதமா அறிகின்றானோ, நான் வேற, ஈஸ்வரன் வேற, இந்த ஜெகத்து வேற, அநேக ஜீவர்கள் இருக்காங்க, நம்ம உபாசனை பண்ணி என்ன பண்ணணும், பகவானை அடையணும் அப்படின்னு யாரு வந்து பாத்தீங்கன்னா ஏவம் புத்தியத்தை இந்த விதமா அறிகின்றானோ, பாஷித் கொண்ட யகச்ச போதயதி. எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போதிக்கின்றானோ, மற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உபதேசத்தையும் பண்ணுகின்றானோ, இந்த விதமா உபதேசத்தையும் எவன் பண்றானோ, தான் அறிஞ்சு தான் வந்து அறிஞ்சதை மற்றவங்களுக்கு உபதேசமும் பண்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சாரியர் சொல்றாரு, என்ன போதயதி ந அசௌ க்ஷேத்திரஜ்ஞி. அந்த க்ஷேத்திரஜ்ஞன் இந்த ஜீவன் இல்லை, ஜீவன் க்ஷேத்திரஜ்ஞன் இல்லை. க்ஷேத்திரஜ்ஞன் வேற, ஜீவன் வேற, இந்த க்ஷேத்திரம் வேற. 3 இருக்கு. இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய திருஷ்யம் வேற, இந்த சரீரம் வேற, இதெல்லாம் திருஷ்ய கோட்டி. அதுக்கப்புறம் அறிபவனா இருக்கிற க்ஷேத்திரஜ்ஞன் வேற, 2வது கேட்டகரி. 3வது நான் சம்சாரியா இருக்கிற நான் வேற. இந்த விதமா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வேற அது வேறன்னு எவன் நினைக்கின்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் அறிஞ்சது மட்டும் இல்லாம தன்னோட சிஷ்யர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியும் தரான்னு வச்சுங்களேன். அவன் எப்படிப்பட்டவன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஏவம் மண்வானக, இந்த விதமா நினைக்கின்றவன் யக எவனோ ச பண்டித பண்டிதா பண்டிதாபசதக அப்பசதக பண்டிதாபசதக, அவன் வந்து பாத்தீங்கன்னா பண்டிதர்களில் எப்படிப்பட்டவன்னா அதமமானவன், ரொம்ப லோ கேட்டகரி. அவனுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குருநாதர் கிடைக்கல, அவன் புத்தி இன்னும் விவேகம் வரல. நம்ம சொல்லலாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி பண்டிதர்கள்ல வந்து சப்தம் தெரிஞ்சு வச்சிருக்கான்,
ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அறிவு அவனுக்கு மலரல, விவேகம் இன்னும் உண்டாகல. அவன் பண்டிதர்களில் மிகவும் தாழ்ந்தவன். அவன் என்ன பண்றான்? சம்சார மோக்ஷயோகோ சாஸ்திரஸ்ய அர்த்தவத்வம் கரோமி இதி. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தையும் மோட்சத்தையும் இந்த சாஸ்திரத்தையும் அர்த்தமுள்ளதா பயனுள்ளதா பண்ண போறேன் அப்படின்னு நிறைய துவைத்திகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஜகத்துல நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது? பண்டிதர்களில் கீழானவர்கள், லாஸ்ட் பெஞ்ச். ஆனா ஒதுக்கலாமா? 100% ஒதுக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம உபாசனை பண்றது எதுக்காக வச்சிருக்கோம்? உபாசனை எதுக்காக வச்சிருக்கோம்? உங்களுக்கு பக்கத்து பேஜில் வந்து மாண்டுக்கிய காரிக்காவோட நிறைய கொடுத்துருக்க பாருங்க, 29 சொல்லிட்டு பாருங்க. எது அல்டிமேட்டோ அது அத்வைத்தம். ஆனா அத்வைத்தமா இருக்கிற அல்டிமேட் அடையிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? குவாலிட்டி வேணும் இல்லை? அப்ப அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு? சாதன சதுஷ்டயம்னு ஒண்ணு சொல்லியிருக்கா. விவேகம், வைராகியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படின்னு 4 தகுதிகளை வேதாந்தத்துக்கு வைக்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்தா தானே நீங்க கர்மயோகம்னு ஒண்ணு பண்ணுவீங்க. யாருக்கு அர்ப்பணம் பண்ண போறீங்க? நீங்க கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸ்வரன் ஒருத்தர் வரணும். ஈஸ்வரன் இல்லாம நான் பண்ற எல்லா கர்மம் ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரன் வேணுமா? அவர் எங்க இருக்காரு அப்படின்னா கர்மயோகம் பண்ணும்போது நான் வேற ஈஸ்வரன் வேறன்னு தான் எல்லாரும் நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உபாசனா பண்றோம். உபாசனா பண்ணும்போது கண்ண மூடி ஈஸ்வரனை தியானிக்கிறோம் அப்படின்னா நான் வேற, நான் தியானம் செய்கின்ற அந்த ஈஸ்வரன் வேற அப்படின்னா பேதத்தை வச்சுக்கிட்டு தான் உபாசனையும் பண்றோம். கர்மயோகம் பண்றதுனால விவேகம் வைராகியம் உண்டாகும். அதே உபாசனா பண்ணும்போது நமக்கு என்ன உண்டாகுது? கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்றதுனால என்ன உண்டாகும்? சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்லப்படுது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையினால உண்டாகும். இது எல்லாம் தகுதியும் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிர முமுட்சுத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் உண்டாயிரும். அப்ப சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு பிறகுதான் அவனுக்கு என்ன தகுதி வருதுன்னா அத்வைத ஞானத்துல அதிகாரியா அவன் ஆகின்றான். அப்போ அந்த அதிகாரித்துவத்தை கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஈஸ்வரன் ஒருத்தர் வேணும். அப்ப எங்கேயாவது போய் யாரையாவது துவைத்த பக்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ந புத்தி வேதம் ஜனையே தஜ்ஞானாம் கர்மசங்கினாம் கீதால முதல் 6 அத்தியாயத்துல சொல்லிட்டார். ஒரு ஞானி புருஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எதிர்க்க இருக்கிறவங்கள்ட்ட புத்தி பேதத்தை பண்ணுவான். என்னையா முட்டாள்தனமா அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு இருக்க, என்ன ஈஸ்வரன் இல்லை ஒரு மண்ணாங்கட்டி இல்லை இருக்கிறது பிரம்மம் தான் அப்படின்னு அவன்கிட்ட போய் புத்தி பேதத்தை உண்டு பண்ணக்கூடாது, குழப்பக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அவன் அந்தந்த கிளாஸ்ல தான் போய் உட்காருவான். 3ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ்ல போய் உட்கார மாட்டான். 5ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா PhDல போய் உட்கார மாட்டான். அவன் அந்தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பான். அப்ப என்ன பண்ணணும்? மெதுவா பார்க்கணும். பார்த்து தான் எதுக்கு டியூன் பண்ணி தான் கொண்டு வரணும் மொழிய. நீ வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமா மண்ணாங்கட்டி அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் உபாசனையா அது தேவையில்லை. வா ஞானத்துக்கு வந்துரு, ஞானம் தான் வந்து உத்தமம் அப்படின்னு புத்தி பேதத்தை பண்ணிவிட்டீங்கன்னா அதிகாரித்துவம் இல்லாம போயிடும். அது மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? வேதம் தான் முதல்ல கர்ம காண்டத்தை வைக்குது, அதுக்கப்புறம் உபாசன காண்டத்தை சொல்லுது, அதுக்கப்புறம் தான் ஞான காண்டம் முடிவுல தான் வருது. அதான் வேதாந்தம் நம்ம சொல்றோம். மாண்டிக்க காரிக்கார் சொல்றாரு, அடுத்த பேஜ்ல பாருங்க, 3வது சாப்டர்ல 16வது ஸ்லோகம் மாண்டுக்கிய காரிக்கா 3:16 அத சொல்லுது. ஆஸ்ரமாஸ்திரிவிதாஹீன மத்யமோத்கிருஷ்ட திருஷ்டயா உபாசனா உபதிஷ்டேயம் ததர்த்தமனுகம்பயா. அற்புதமான ஸ்லோகம். அப்ப வேதம் தானங்க வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள்லாம் வச்சிருக்கு. யாராவது சைத்தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க அத்வைதம் சத்தியம் அப்படின்னா எதுக்காக? பாகவதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட லீல 10வது ஸ்கந்தத்தை எடுத்தீங்கன்னா ஒரே ஆனந்தமா இருக்கும். 10வது அத்தியாயம் படிக்கும் போது, 10வது ஸ்கந்தம் படிக்கும் போது கிருஷ்ணரை பத்தி எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவபெருமான் பண்ண இதெல்லாம் லீலைகள்லாம் பார்த்தோம்னா திருவிளையாடல்கள்லாம் ஐயோ என்ன ஆனந்தமா இருக்கு. அப்ப எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சுவாமியே வந்து பாத்தீங்கன்னா அவதாரமா இறங்கி வந்து நிறைய லீலைகள்லாம் பண்ணியிருக்கார்.
எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமியவே நினைச்சு 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 இந்த அந்தக்கரணம் சுத்தியாகி ஏக தத்துவத்துல நிக்கிற அபியாசம் வர்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பகவான் தான் என்ன பண்றார். அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றார், கௌடபாதர் சொல்றாரு, 3 விதமான அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆசிரமஹா திரிவிதஹா. ஆசிரமம்னா அதிகாரிகள் 3 விதம். ஆசிரமம்னா ஆசிரமம் எடுக்காதீங்க, ஆசிரமம்னா அதிகாரிகள் 3 விதம். திரிவிதா யார் யாரு? ஹீன. ஹீன அப்படின்னா ரொம்ப அதம அதிகாரிகள், கீழான அதிகாரிகள். அதுக்கு அடுத்து மத்தியம, மிடில்லா இருக்கக்கூடிய அதிகாரிகள், கொஞ்சம் புத்தி விவேகம் வந்திருக்கு. அப்புறம் உத்கிருஷ்ட திருஷ்டயா, ரொம்ப மேலான விவேகமுடையவர்கள், சாதன சதுஷ்டியம் ஃபுல்ஃபில் ஆனவங்க. அதிகாரிகள் 3 விதமா இருக்காங்க. அப்போ உத்தம அதிகாரிக்கு என்ன அப்படின்னா, சாதன சதுஷ்டயம் பரிபூர்ணமானவனுக்கு, இந்த தேகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவனுக்கு, இந்த விரக்தி அடைஞ்சவனுக்கு, ஆசா பாசங்கள்ல இருந்து விரக்தனானவனுக்கு, அவனுக்கு சாதன சதுஷ்டயத்தெல்லாம் பண்ணி முடிச்சவனுக்கு கிருத உபாஸ்தின்னு பேரு. முந்தின ஜென்மங்கள்லயோ இந்த ஜென்மத்திலேயோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரின்னு சொல்றோம். அவனுக்கு உபாசனைய சாஸ்திரம் சொல்லுதா அப்படின்னா இல்லை. அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரா வந்தோன ராயலா நீதான்ப்பா அது அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவன் உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதான் அதுவா இருக்கிறாய் தத்துவமசி அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு போயிடுவான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் தேவையில்லை. அப்ப உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் சாஸ்திரம் சொல்லவில்லை. அப்படி அடுத்தது யாரு? மத்தியம் அதிகாரி. மத்தியம் அதிகாரிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மனசு ஏகாகிர சித்தம் வரல. நம்மள மாதிரி மனசு அலபாஞ்சுக்கிட்டு இருக்கு. அபியாசம் பத்தல. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தம் வரல. அப்ப அந்தர்முகமா ஆகாம பகிர்முகமாவே இருக்கு. ஆனா அதிகாரி மோட்சத்துல ஆசை இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சமம் மனோ நிகிரகம் இல்ல, தமம் இந்திரிய நிகிரகம் இல்ல, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா தகுதி வரல. அப்ப என்ன பண்றது? சமம்ன்ற மனோ நிகிரகம், தமம்ன்ற இந்திரிய நிகிரகம், திதிக்ஷா ஸ்ரத்தா, சமாதானம்ன்ற சமாதி, இதெல்லாம் வர்றதுக்காக என்ன பண்ணணும்? உபாசனை சொல்லப்பட்டது. அதம அதிகாரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதம அதிகாரிக்கு கண்ணு மூடி 10 நிமிஷம் உட்கார முடியல. அவன் இன்னும் ரஜோகுணத்தோட இருக்கான். அப்ப அவனை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை வந்து பாத்தீங்கன்னா உழவார பண்ணி கோயில்ல நிறைய வேலைகள் இருக்கு, கைங்கரியெல்லாம் பண்ணு. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஏகப்பட்ட ஈஸ்வரனுக்காக நிறைய கர்மாக்கள் இருக்கு. அதனால மத்கர்ம பரமோபவன்னு வந்து பாத்தீங்கன்னா 12th சாப்டர்ல சொன்னார். அபியாசம் பண்ண முடியாதவன் என்ன பண்ணணும்? ஈஸ்வரனோட கர்மங்களை பண்ணணும். அதுவும் பண்ண முடியாதவன் என்ன பண்ணணும்? கர்மப்பல தியாகத்தை பண்ணணும். 2 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா அதம அதிகாரிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதம அதிகாரி என்ன பண்ணணும்? ஈஸ்வர கைங்கரியத்தையே ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பண்ற எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்ணணும். அப்ப என்ன வந்து கர்மயோகம் அந்த இடத்துல வந்துடும். அப்ப அதம அதிகாரிக்கு கர்மயோகம், மத்தியம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாசனா, அதுக்கப்புறம் உத்தம அதிகாரிக்கு பூரணமான ஞானம், சுத்த ஞானம். இதான் வந்து அப்ப இதை யாரு பண்றா அப்படின்னா, இந்த 3 அதிகாரிகளை மனசுல வச்சுக்கிட்டு உபாசனா உபதிஷ்டேயம், உபாசனையானது விதிக்கப்பட்டிருக்கு, உபதேசம் செய்யப்பட்டிருக்கு. யாரு பண்ணா? வேதமே பண்ணிருக்கு உபாசனைகளை. வேற யாரோ பண்ணல, தப்பான ஆட்கள் பண்ணல. பரமஹம்சானந்தோ உபாசனை எல்லாம் சொல்றாரு அப்படின்னா நான் சொல்லலைங்க, வேதமே சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ததர்த்தம் அனுகம்பையா கருணா. வேத மாதா எப்படிப்பட்டவள் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மீன் சாப்பிட்றவர் தானே. அப்போ வந்து கடல் புஷ்பம் கல்கட்டாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள்லாம் கூட மீன் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? பெரிய பையன் 10 வயசு பையன் இருக்கான். 10 வயசு பையனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தட்டில் மீனை வச்சு சாப்பிட்டுக்கொண்டீங்க அப்படின்னு கொடுத்துவாங்க. இவனை என்ன பண்ணுவான்? அந்த ஃப்ளஷை தனியாக எடுத்துட்டு அதில் இருக்கிற முள்ளெல்லாம் தனியாக எடுத்து இவன் சாப்பிட்டுப்பான். அவனுக்கு ஹெல்ப் தேவையில்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணுவாங்க? 2வது பையன் வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு 6 வயசுல இருக்கான். 6 வயசு பையன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க. இனிமேல் சாப்பிட்டுக்கோ அப்படி. அதுக்கப்புறம் சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான், 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையை வச்சு நல்லா தடவி தடவி ஒரு சின்ன முள்ளு கூட அதில் வந்துடக்கூடாது அப்படின்னு
அதை ஃப்ரெஷ்ஷை பார்த்து 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 ஒன்றும் இல்லாமல் பார்த்து 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 சில சமயம் பார்த்தீங்கன்னு தெரியும், அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைக்கு ஊட்டுவாங்க. அம்மா சாப்பிட்டு பார்த்து எச்சிலோட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஊட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, அப்போ 3 விதமான அதிகாரிகளுக்கு 3 விதமான விஷயங்களை வேதமாத்தா சொல்கின்றான். ஆனா அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதமே வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விதிக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் வந்துருச்சு. ராமகிருஷ்ண தபோவனம்லாம் நிறைய இருக்கு இங்கெல்லாம். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்மயோகமே முக்தியை கொடுக்கும். எப்படிடா கர்மயோகம்? இந்த வேதம் சொல்லியிருக்கு, கீதையில சொல்லியிருக்கா? இல்லப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனையே வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கொடுக்கும். ஏன்பா, அது செகண்ட் ஸ்டெப், அது அல்டிமேட் இல்லை. வேதம் தான் சொல்லுது. பகவத்கீதையில தான் வந்து பாத்தீங்கன்னா மையேவ மன ஆதத்வ, என்னிடத்துல புத்தியம் நிலை பெறவை அப்படின்னு பகவத்கீதை தான் சொல்லுது. ஏன் அதுக்கப்புறம் 13வது சாப்டருக்கு மேல ஏன் வரமாட்டேன்ற? 13வது சாப்டர் தான் அல்டிமேட். 13ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 18 வரைக்கும் ஞான காண்டம் சொல்லுது. நம்ம பார்க்கறதெல்லாம் போய் இருக்கிறது ஒரே தத்துவம் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வேதாந்தத்துக்கு வந்தவங்க என்ன பண்றாங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த தகுதிகளை உண்டு பண்ணக்கூடிய கர்மயோகத்தையோ உபாசனா காண்டத்தையோ எடுத்துருச்சு. எல்லாம் ஒரு தோசையை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தோசை முழுசா தோசை யாருக்கும் கிடைக்கவே இல்லை. அப்ப கிளியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. இதுக்கப்புறம் ஏன் சாமி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அது மாதிரி பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. மாண்டுக்கிய காரிக்காலேயே சொல்லுங்கம்மா. ஆமா, நான் சொல்றேன். நான் இந்த அதுக்கு முந்தின இதுக்கு தான் நான் இதை கொட்டேட் பண்றேன். இன்னும் நான் அந்த இதை பாஷ்யத்துக்கு வரல. இப்ப நான் பாஷ்யம் பண்ணியிருக்கிறது அதுக்கு முந்தின 2 லைன்ல எவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏவம் மண்வானக ச பண்டிதாபசதக சம்சார மோக்ஷயோகோ சாஸ்திரஸ்ய அர்த்தவத்துவம் கரோமீதின்னு சொல்றாங்கல்ல. இந்த 2 லைன்ல இந்த விதமா எவன் அறிகிறானோ, இந்த விதமா எவன் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கிறானோ அவன் பண்டிதர்களில் கீழானவன். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் என்ன அப்படின்னா நேற்று நான் வந்து பாத்தீங்கன்னா யாரு சாஸ்திரி, என்ன சாஸ்திரி அவர் பேர், அவர் இறந்து போயிட்டார். வேதஸ்ரீயே ஏதோ ஒரு பத்திரிக்கை ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. மாமாவோட அந்த புக் வாங்கிட்டு ஒரு சாஸ்திரி ஒருத்தர் வைதிக ஸ்ரீன்னு ஒரு, ஆமா, அந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பண்டிதர். ராஜகோபால சாஸ்திரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பண்டிதர். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வீடியோ நான் நேற்று பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மகாண்டி, அவர் வைதிகர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் எதுக்கு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறார். யாரும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐயோ தவறி போயிட்டார். இப்ப இல்லை, அதனால தான் நான் தைரியமா அவர் பேரை சொல்றேன், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு என்னன்னா, அந்த வீடியோ நான் பார்த்தா ரொம்ப கிளியரா சொல்றாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணிக்காம சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் பண்ணக்கூடாது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. எந்த கர்மா பண்ணினாலும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கணும். பூஜைகள் பண்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சுவாமிகிட்ட கேட்கறதுக்காகத்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் இல்லாம பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோசியர் பேசுறாரு. அவரும் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு போய் சுவாமி பேர்ல எல்லாம் அர்ச்சனை பண்ணாதீங்க. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனையே சாமிக்கு தானே பண்றோம், சாமி பேருக்கு பண்ணாதீங்கன்னா அப்ப நம்ம பேர்லயே பண்ணிக்கிறது, நமக்கா பண்ணிக்கிறது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா அர்ச்சகர்களே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மகாண்டத்துல நிஷ்காமியம் இல்லை. மெயின் நல்லா புரிஞ்சுங்க. கர்மகாண்டத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கம் வரைக்கும் தான் டிக்கெட் இருக்கு. அப்ப எந்த பிரீஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வேதத்துல எந்த கர்மா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சோமேன எஜேத்த சொர்க்க காமகை தான் அல்டிமேட். சோமயாகத்தை பண்ணட்டும், எதுக்கு அப்படின்னா சொர்க்கத்தை அடையணும். அக்னிஹோத்திரம் ஜுகோதி சொர்க்க காமக, அக்னிஹோத்திரத்தை செய்யட்டும், சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன். அப்ப எல்லா டார்கெட்டும் வேதத்தோட பூர்வ பாகத்துல இருக்கிற எல்லா ரிச்சுவல்ஸும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சொர்க்கத்தை அடையிறதோட முடிஞ்சு போச்சு. நீங்க பக்திக்கு போகணும் இல்ல ஞானத்துக்கு போகணும் அப்படின்னா தான் என்ன தேவைப்படுது அப்படின்னா நிஷ்காமியம்னு ஒரு வந்து வருது. அப்போ வைதிகர்கள் இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு பண்றது வரவே வராது. சங்கல்பம் தான். தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு.
அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசுக்தத்தை சொன்னீங்கன்னா பலசுருதி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ லென்த்தியா இருக்கு. எல்லா ஸ்தோத்திரங்கள்லையும் பலசுருதி பலசுருதி பலசுருதி. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல நாம் பார்ப்போம் அப்படின்னா நாங்க கொஞ்சம் தான் படிப்போம், ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா பலசுருதி வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அவ்வளவு பலசுருதி இருக்கு. தனம் கேட்பவனுக்கு தனம் உண்டாகட்டும், எதிரிக்கு நாசம் ஆகணும்னா எதிரி நாசம் ஆகட்டும், இது மாதிரி வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பலசுருதி. எல்லா ஸ்தோத்திரங்கள்லையும் எல்லா கர்ம காண்டத்திலையும் இது இருக்கு. அப்ப நிஷ்காமம் தான் ஸ்பிரிச்சுவல்ல முதல் ஸ்டெப்பே நம்ம சொல்றோம். 4 ஸ்டெப் சொல்றாருல்ல 12வது சாப்டர்ல 8, 9, 10, 11 4 ஸ்லோகங்கள்ல 4 ஸ்டெப் பண்றாரு. என்னிடத்துல சமாதி பண்ணு, சமாதி பண்ண முடியலன்னா என்னிடத்திலேயே சமாதி பண்றதுக்கான அபியாசத்தை பண்ணு. மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி சதா பகவான் இடத்துலயே அபியாசம் பண்ணு. அதுவும் பண்ண முடியலன்னா என் பொருட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு என் பொருட்டு என்னுடைய கர்மங்களை பண்ணு. அதுவும் முடியலன்னா நவவித பக்தியும் முடியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணு அப்படின்னா எல்லா கர்மத்தையும் என்ன பண்ணு, ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணு. எந்த கர்மா பண்ணாலும் பகவானுக்கு அர்ப்பணம். அப்போ 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்படின்னா முதல் ஸ்டெப்பு எந்த கர்மா பண்ணினாலும் முதல் ஸ்டெப் வந்து என்னது, ஈஸ்வரார்ப்பணம். அதுல கொஞ்சம் பக்குவம் வந்தவனுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பகவானே நவவித பக்திக்கு ஈஸ்வரனோட கர்மத்துல கொண்டு வந்து விட்டுருவார். அதையும் நல்லா ஈஸ்வரார்ப்பணமா பண்ண 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 மனசு சாந்தமாயி அபியாச யோகத்துக்கு வந்துருவீங்க. அபியாச யோகத்திலேயே உங்களுக்கு நல்லா மெதுவா மெதுவா மெச்சூரிட்டி ஆகும் போது சுவாமியின் இடத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆவீங்க. சித்தத்தை வந்து சமாதி பண்ண முடியும். சாயுஜ்ய பதவி உங்களுக்கு கிடைச்சிடும். அதையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லோகம் போவேனா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த லோகத்துக்கும் பிரம்ம லோகத்துக்குலாம் போவேனா, சாயுஜ்யம்லாம் வேணாம் அப்படின்னா 100% அந்த கரணம் சுத்தமாயி இங்கேயே ஜீவன் முக்திக்காக என்ன பண்ணுவாரு, குருநாதர் அனுப்பி சாஸ்திரத்தை சொல்லி உங்களை முக்தி அடைய வைப்பார். அப்ப கீதால சொல்றதெல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்தை சொல்லுது, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிசந்தி. யஜ்ஞத்தினாலும் யாகத்தினாலும் தானத்தினாலும் தபசினாலும் ஆசையில்லாமல் செய்யப்படுகின்ற இந்த 4 நாளையும் பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அறிய இச்சை கொள்கிறார்கள். பிரமாணம் பிருகதாரண்ய உபனிஷத். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஜோசியர் ஒருத்தர் சொல்றாரு, ஜோசியர் சொல்லும்போது சொல்றாரு, பண்ணவே பண்ணாதீங்க, சுவாமி பேருக்கெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, சுவாமிக்காக வந்து தியாகம்லாம் பண்ண வேணாம். மாமா கீழ் வீட்டு மாமா சொன்னார், சாமி நான் இது வரைக்கும் 72 வயசு வரைக்கும் இப்படிதான் சாமி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க. சுவாமி வைத்தியர்கள்லாம் என்ன லாஜிக் சொல்றாங்கன்னா ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் ஏன் பண்ணணும், ஈஸ்வரன் பிரீத்தியா தானே இருக்கார், ஈஸ்வரன் நித்தியமா பிரீத்தியா தான் இருக்கார், அவர் எதுக்கு பிரீத்தி ஆகணும், நம்ம தான் பிரீத்தி இல்லாம இருக்கோம், அப்ப நமக்கு தான் குறையா இருக்கு, அதனால ஈஸ்வர அர்ப்பணம் பண்றதோ இல்ல ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் பண்றதோ தேவையில்லை. கேட்கறதுக்கு சரியா இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை. அப்ப ஸ்பிரிச்சுவல்ல முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகம். கர்மயோகத்தை பக்குவப்பட்டீங்கன்னா உபாசனா யோகம். ஆனா அதுக்காக வந்து இந்த 2 சத்தியம் அப்படின்றது இல்ல, நம்மளுடைய குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா அதிகாரித்துவத்தை உண்டு பண்றதுக்காகத்தான் கர்மயோகமும் இந்த உபாசனா யோகமும் எனக்கு அந்நியமா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டு பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் நல்ல மெச்சூரிட்டி வந்ததுக்கு பிறகுதான் வேதாந்தம் சொல்லுது நீயும் அவனும் வேறு வேறு இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் அப்படின்னு. அப்போ நம்ம சொல்ற சின்ன வயசுல குழந்தைக்கு சொல்றோம் என்னன்னா ஆகாசம் நீல கலரு சொல்லித்தரோம். 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கலாம் 2ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கலாம் அப்படிதான் சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கே சூரியன் உதிக்கின்றான், மேற்கே மறைகின்றான், அஸ்தமனமாகிறான், உதய அஸ்தமனம் சொல்றோம். அப்ப இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களோ அப்புறம் அது சத்தியம் தானே, எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க சத்தியம் தான் அப்படின்னா அது இல்லை. ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறப்பிரிகையை பத்தி கலர்ஸை பத்தி பேசும்போது இது எல்லாம் பொய், ஆகாசத்துக்கு கலர்லெஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லி கொடுத்ததையே நம்ம என்ன பண்றோம், நெகேட் பண்றோம். சூரியன் உதிக்கிறான் மறைகிறான் அப்படின்றத 8ஆம் கிளாஸ் வரும்போது சொல்லி கொடுத்துருவோம், சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, பூமி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படி. அப்போ ஒன்ன சொல்லி தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா அபவாதமும் நம்ம பண்ணிக்கிறோம். இதே மாதிரி சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம காண்டத்தை சொன்ன சாஸ்திரம், உபாசனா காண்டத்தை சொன்ன சாஸ்திரம் என்ன பண்ணிக்குது, இதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு ஞான காண்டம் வந்த போது இது எல்லாம் அத்தியாரோபம், இது எல்லாம் பொய் அப்படின்னு எல்லாத்தையும் அபவாதம் செய்கின்றது.
ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா துவைத்திகள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கூட்டம் கர்மம் சத்தியம் வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னு கர்ம காண்டத்தை சத்தியம்னு பிடிச்சிட்டு அதோட நின்றுட்டான். டார்கெட் எங்க, கர்மனா பித்ருலோக சொர்க்கம் வரைக்கும் தான் போவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டா, உபாசனை தான் சத்தியம் அப்படின்னு பக்தி பண்றேன் அப்படின்னு உபாசனையை பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் டார்கெட் என்ன அப்படின்னா சாயுஜ்யம் வரைக்கும் தான் போக முடியும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை. சைவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா கைலாயம் போகணும், வைகுண்டத்துக்கு போகணும்னு வைஷ்ணவர்கள் சொல்றாங்க, பரமபிதாவை அடையணும் அப்படின்னு ஜீசஸை வழிபடுறவங்க சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஜன்னத்துக்கு போகணும்னு ஒருத்தர். யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே மோட்சம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றாரு. இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இது மாதிரி சொல்றாங்க சுவாமி, ஏன் நிறைய பண்டிதர்கள்லாம் படிச்சிருப்பாங்கல்ல, அந்த சாஸ்திரியை பத்தி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரி வந்து மாண்டூக்கிய உபநிஷத்து கேன உபநிஷத்து எடுக்கிறதுலாம் நான் கேட்டிருக்கேன், வீடியோலாம் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கைக்காரர் சொல்றாரு, ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 3:39 3:39 இல்லை 2:39 இல்லை 3:39 பக்கத்துல போட்டுங்க, 3:39 காரிக்கை இங்க எழுதல ஆனா போட்டுங்க. அஸ்பர்ஷ யோகோவை நாம துர்தர்ஷ சர்வ யோகிபிகி யோகினோ பிப்யதி யஸ்மாத் யஸ்மாத் அபயே பயதர்ஷினஹ அபயே பயதர்ஷினஹ. எல்லாத்துக்கும் இப்ப நான் சொல்ற வேதாந்தம் ஒழுங்கா சொன்னோன்னு வச்சுங்க, இந்த ஜீவன் இல்லை, ஜெகத் இல்லை, நீ இல்லை, நான் இல்லை அப்படின்னு நம்ம டைரக்டா ஒருத்தருக்கு சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா பயம் வந்துடும் எல்லாத்துக்கும். இந்த அத்வைத்த சாஸ்திரம் அத்வைத்த ஞானம்ன்றதுக்கு என்ன பேர் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு கௌடபாதர். ஏன் கௌடபாதர் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம சங்கரரை படிக்கும்போது அவரோட குரு பரமகுருவோட சாஸ்திரத்தை சொல்லணும்ல, அதுக்காக தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கௌடபாதர் சொல்றாரு, இந்த அத்வைத சாஸ்திரத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்வைத சாஸ்திரத்துக்கு பேர் அஸ்பர்ஷ யோகம் அப்படின்னு பேர். அஸ்பர்ஷ யோகம் அப்படின்னா எதோடையும் டச் இல்லாதது, எது ஸ்கிரீன் மாதிரி. இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது, சினிமா ஸ்கிரீன் மாதிரி. இந்த ஸ்கிரீனுக்கும் இந்த காட்சிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஒரு சம்பந்தமும் இல்லை. அதுல என்ன பிலிம் ஓட்டினாலும், ஹாலிவுட் போனாலும் சரி, கொரியன் பிலிம் போனாலும் சரி, சைனா பிலிம் போனாலும் சரி, இந்தியன் பிலிம் போனாலும் சரி, ஹிந்தி பிலிம் போனாலும் சரி, தமிழ் பிலிம் போனாலும் சரி, எந்த கமர்ஷியல் பிலிம் போனாலும் சரி, இல்லை நல்ல ஆர்ட் பிலிம் போனாலும் சரி, ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹீரோ வந்தாலும் எந்த ஹீரோயின் வந்தாலும் யாரோடையும் அதுக்கு சினிமா படம் நல்ல நல்ல சாமி படம் ஓட்டினாலும் சரி, இல்ல ஆக்ஷன் படம் ஓட்டினாலும் சரி, எந்த படத்தோடையும் எந்த சினிமாவோடையும் அந்த ஸ்கிரீனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஒரு சம்பந்தமும் இல்லை, ஒரு சம்பந்தமும் இல்லை. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்பர்ஷ யோகம் அப்படின்னு பேர். இப்ப நான் பிரம்மமா இருக்கேன், இந்த ஜீவ ஜெகத்தெல்லாம் கல்பிதம் சொப்பன திருஷ்ய மாதிரி சினிமா மாதிரி அப்படின்னு நீங்க அதை ஸ்வீகாரம் பண்ண 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 என்ன ஆகுனா இந்த ஜீவ ஜெகத்தோட உங்களுக்கு இந்த தேகாதிகளோட உங்களுக்கு சம்பந்தம் மெதுவா மெதுவா விட்டு போயிடும். நான் வந்து ஸ்கிரீன் மாதிரி எல்லாத்தையும் சாட்சியா பார்க்கிறவனா வெறும் அறிவா ஆயிட முடியும். ஆனா இதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அஸ்பர்ஷ யோகோவை நாம துர்தர்ஷக சர்வ யோகிபிகி, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகின இந்த இடத்த யோகி எடுக்கூடாது, யாரெல்லாம் அந்த கர்ம காண்டத்திலையும் உபாசனா காண்டத்திலையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துவம் கொடுத்துட்றாங்க. இந்த உலகம் சத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்துல இருக்காங்க. பிரம்மம்னா ஒண்ணு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஸ்கிரீன் தெரியாது. அவங்க எல்லாம் எங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா காட்சிகளுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சினிமாக்குள்ளார காட்சிகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை பத்தின அறிவுன்றது வரவே வராது. அப்ப அத்வைதம்ன்றது ஸ்கிரீன் மாதிரி, இந்த கர்ம காண்டம்ன்றது காட்சிகள் மாதிரி, உபாசனா காண்டம்ன்றதும் காட்சிகளுக்குள்ளார இருக்கிறது. காட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துவம் கொடுத்ததுனால அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்கிரீன் நிர்விகாரமா ஆதாரமா இருக்கு, இதோட சம்பந்தம் இல்லாம இருக்குன்றத அறியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த யோகிகளுக்கெல்லாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோகினோ பிப்யதி, இந்த வேதாந்தத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் கம்பனம் வந்துடும். இப்ப நீங்க எல்லாம் பாடம் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா ஒரே டியூன் ஆயிருந்தீங்கன்னா சூப்பர். இப்ப நிறைய பேர் பாடம் படிக்கிறோம்.
அது மாதிரி இருக்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாடம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்க வந்து சேஃபா இருந்துப்பாங்க. ரெண்டு பேத்துக்கும் புரிதல் இருக்கு. நம்ம நிறைய ஜோடி ஜோடியா உட்காந்து பாடம் கேட்குறோம். இதே நேரத்துல ரெண்டு மைண்டும் வேற வேறையா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருமூர்த்தி சாருக்கும் ரேவதி அம்மாவுக்கும் என்னது ரொம்ப ரொம்ப கரெக்டா மேட்சிங் இருக்கு. ரெண்டு பேத்துக்கும் புரிதல் இருக்கு. ரெண்டு பேரும் பாடத்துக்கு வராங்க, கேட்கறாங்க. சித்ரா அம்மாவும் அவங்க பாலசுப்ரமணியம் சாரும் வந்து பாத்தீங்கன்னா பாலு சாரும் வராரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜோடி ஜோடியா வராங்க. மாத்தங்கியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யா பிரசாத் வராங்க. இன்னும் நிறைய அங்கங்க ஜோடி ஜோடியா இருக்கும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனமாமிக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து அமைஞ்சாங்களா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? தனமாமி சொல்லுவாங்க, சாமி நான் குருவை பாக்குறதுக்கு போய் சொல்லிட்டு போவோம் சாமி அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கரெக்டான ஆள் ரெண்டு பேரும் டியூன் ஆகலைன்னா ஒரு பயம் வரும். இப்ப என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு நம்ம கிளாஸ்ல வரவரே, இவர் சாமியார் ஆயிடுவாரோ அப்படின்னு ஒய்ஃபுக்கு வந்து பயம். இவர் போய் சாமியாரை போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. திருவண்ணாமலையில் ஒரு சாமி இருக்காரு, அவர் போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு, குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு என்னையும் நடுத்தருவில் விட்டுட்டு இவர் சாமியாரா போயிட்டாருன்னா என்ன ஆகும்? பயம் எல்லாத்துக்கும். ஆனா கர்மகாண்டத்துல பயம் இருக்கா? பதி பத்தினியோட இருந்துக்கிட்டு ஆனந்தமா வந்து பார்த்தீங்கன்னா கர்மகாண்டம் போகலாம், இதுக்கு கோயிலா சுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த ஞானம், அத்வைத்த ஞானம், வைராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, விவேக வைராக்கியம்னு சொல்ல வந்தீங்கன்னாவே விவேகமாவது வைராக்கியமாவது மனசு வந்து பார்த்தீங்கன்னா கம்பனம் ஆயிடுது. கோயிலா போனீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பயப்பட மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்கலாம் வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் போடலான்னு ஃபேமிலியோட ஒரு டூர்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல பக்தர்னு சொல்லிப்பாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கண்ணை மூடி உட்கார ஆரம்பிச்சிங்க சாயந்தரமும் ராத்திரியும் அவ்வளோதான். என்னோட பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அனுஷ்டானம் இதற்கான சந்தியா பண்ணிட்டு இருக்காரு காலையில சாயந்தரமும். அவர் நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமம் சந்தியா பண்ணிட்டு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றாரு. அவங்க மாமனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு, என்னை பார்க்கறதுக்கு வந்தார். வந்துட்டு சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு, சாமி அவன் என்ன சாமியார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமம் சந்தியா வந்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப குடும்பத்தை எப்படி சாமி பார்க்கறது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்ட்டே வந்து என்னது நல்ல காரியம் தானேங்க, ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது தப்பாங்க, சந்தியாவந்தனம் பண்றது தப்பாங்க அப்படின்னா பயம் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கம்பனும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போனாருன்னா பயம். அதே மாதிரி ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனாங்க அப்படின்னா என்னது நார்மல் பொண்ணு மாதிரியே இல்லையே ஒய்ஃபு. மற்றவங்க எல்லாம் விதவிதமா இருக்காங்க. இந்த ஒய்ஃப் வந்து புடவை கேட்க மாட்டேன்றா, அப்புறம் வந்து நகை போட மாட்டேன்றா. இது என்ன இது? இந்த ஒய்ஃபை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கொடுத்தன நடத்துறது? எல்லாத்துக்கும் பயம். எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி எங்கேயோ சாமியார் பின்னாடி போயிடுவாரோ அப்படின்னு. ஆமா பைத்தியம், இது கொஞ்சம் பைத்தியம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நம்மள பைத்தியம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பயம் இல்ல இப்ப பயம் மற்றவங்களுக்கு பயத்தை கொடுக்கறது. அதே மாதிரி கர்மகாண்டிகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆகும்னா ஈஸ்வரா இருக்கணும்னு பண்ணீங்கன்னா அப்ப உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? நீங்க பண்றது எல்லாத்தையும் ஈஸ்வரா அர்ப்பணம் பண்ணீங்கன்னா உங்க கையில என்ன இருக்காது? புண்ணியமே இருக்காது. நீங்க புண்ணியத்தை தான் எல்லாத்தையும் ஈஸ்வரா அர்ப்பணம் தள்ளிட்டீங்க. அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா பாப்பம் தான் இருக்கும். ஐயோ அதோ கதிக்கு போயிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்மகாண்டிகளுக்கெல்லாம் நிஷ்காமம் பண்றதுல பயம், வேதாந்தம் கேட்கறதுல பயம். பாராயணம் பண்ணிக்கலாம் பாருங்க. கர்மகாண்டிகள்லாம் கீதா பாராயணம் பண்ணுவாங்க, வேத பாராயணம் பண்ணுவாங்க, தைத்திரிய உபனிஷத்து பாராயணம் பண்ணுவாங்க, உபனிஷத்தெல்லாம் பாராயணம் பண்ணுவாங்க, எல்லாம் படிப்பாங்க. பாஷ்யத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா பாராயணம் பண்ணிப்பாங்க. எல்லா உபனிஷத்து பாஷ்யத்தையும் பாராயணம் ஒரு கர்மகாண்டமா. ஆனா உட்கார்ந்து பதமா மீனிங் பண்ணணும், விவேகம் வரணும், வைராக்கியம் வரணும், வானப்பிரஸ்தத்துக்கு ஓரமா வந்துருங்க அப்படின்னு சொன்னா ஐயோ சாமி நம்மள குடும்பத்தை விட்டு பிரிக்க பாக்குறாரு. என்னது நம்ம சாமி கூட ரொம்ப சேர்ந்தோம் அப்படின்னா நடுத்தருவுல விட்டுருவாரோ, மரத்தடி சாமியார் மாதிரி அவர் ஆக்கிடுவாரோன்னு உள்ளுக்குள்ளார அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கம்பனத்தை கொடுத்தோம். கௌடபாதர் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொல்றாரு. 2500-600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அஸ்பர்ஷ யோகோ வை நாம. இந்த அத்வைத வேதாந்தம் அஸ்பர்ஷ யோகம்னு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டனா எல்லா யோகிகளாலும் கஷ்டப்பட்டு அடையக்கூடியதா இருக்கு. ரொம்ப கஷ்டம் சுவாமிய அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம 12ல் வந்து 4வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசாம்
அவ்யக்தோஹி கதிர் துக்கம் தேகவத் பிரவாப்பியதே அப்படின்னு 12:5 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேகத்தை சத்தியம்னு, இந்த உலகம் சத்தியம்னு ரொம்ப பிடிப்பு அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம், டார்கெட் நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா இதை அடையிறது ரொம்ப கஷ்டம். அப்ப மெதுவா கர்மயோகத்தையும் பக்தி யோகத்தையும் பண்ணி 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 மனசு நல்லா பக்குவமாகும் போதுதான் இந்த நிர்குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர முடியுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா பிப்யதி யோகிரோ பிப்யதி அஸ்மாத் அபயே பய தர்ஷனக. வாஸ்தவத்துல எது அபயம் தெரியுங்களா? எங்க நீங்க நம்ம லைஃப்ல வந்து எங்க வந்து பயம் இல்லாம இருக்கிறோம்? தூக்கத்துலதான், டீப் ஸ்லீப்ல தான். ஒரு மோசமான வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட், துக்கியா இருக்கிறவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல போயிட்டு ஆனந்தமா இருக்கான். நான் தூங்கி போனோன்னு என்னோட சுகர் வந்து, ஐயோ எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமோ, சுகர் ரொம்ப லெவல் அதிகமா இருக்கு, எனக்கு பிபி ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐயோ எப்போ செத்து போவோமோ என்ன வரும்னு தெரியலையே அப்படின்னு. பேங்க்லாம் இப்படி ஆயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மி பண்ணிடுவானா, அமெரிக்கா இது மாதிரி பண்ணிடுச்சு, அப்போ நமக்கு வேலை இல்லாமல் போயிடுமோ, இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் தூக்கத்துக்குள்ளார போகணும்னு என்ன ஆகிப்போச்சு. ஒன்றும் இல்லை, பையன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டா, வச்சிருக்காங்க ஈவினிங், காலையில் எடுக்கணும், பாடி எடுக்கிறது காலையில் எடுக்கணும். 2 சகோதரிகள் வந்து ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, அப்பா இல்லை. 3 பேருக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் பாடியை வந்து வச்சுருக்கோம். 6 மணிக்கு பாடி வந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அழுது என்ன பண்ணாங்கன்னா, அம்மாவும் தங்கச்சிங்க 2 பேரும் அண்ணனோட கால் மாட்டிலேயே தங்கச்சிங்க 2 அப்படியே படுத்துருச்சு. 12 மணி ஆகும்போது தூங்கிடுச்சு. அழுது எவ்வளோ நேரம் அழுக முடியும், தூக்கத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அம்மா தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க, பையனை பார்த்து எங்களால் சமாதானம் எப்படி பண்ண முடியும். அம்மாவும் தூங்கி போயிட்டாங்க. இப்போ தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடி இருக்கா இல்லையா, பையன் செத்து போயிட்டானா இல்லையா, சகோதரன் செத்து போயிட்டானா இல்லையா, எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கா இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபயஸ்தானம், சகுண பிரம்மம். தூக்கத்தில் இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம சகுண பிரம்மத்தோட ஒன்றி போயிருக்கோம். அங்கே அவித்யாவோட சேர்ந்த பகவான் இருக்கார் அங்கே. அப்போ பகவானை அடைஞ்சாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபயம். ஆனால் திரும்ப டெய்லி காலையில் என்ன பண்ணுவோம், வேக்கப் ஆகுறாங்க. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு அப்படியே சோர்ந்தவங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு எப்படியே முழிப்பு வந்துருச்சு. 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா திரும்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதரிகள் ஒரு 3 மணிக்கு வேக்கப் ஆனவங்க திரும்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன, டெம்பரவரி தான் தூக்கத்தில் இருக்கக்கூடிய அபயம் கூட. இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவித்யாவை, தூக்கத்தில் இருக்கிற அவித்யாவையும் நீக்கிட்டதுக்கு பிறகு வெறும் அகம்ன்ற ஸ்புரணத்துல நின்றுட்டோம் அப்படின்னா அத்வைத தரிசனம் இருக்கே, அத்வைதத்துல நின்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த தேகம், இந்த ஜெகத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்யூஷன், தூக்கத்துல இல்ல, வந்து போறது அப்படின்னு நல்லா புரிஞ்சு நான் பார்ப்பவன் சதா ஆனந்த சுரூபமா சச்சிதானந்தமா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த அத்வைத தரிசனம் தான் இந்த உலகத்திலேயே அபயம். அந்த அபயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கர்மகாண்டிகளும் துவைத்தமா பண்ணக்கூடிய பக்தி பண்றவங்களும் என்ன பண்றாங்க, இந்த அத்வைத தரிசனத்தை வந்து பாத்தீங்கன்னா பயத்தோட பார்க்கிறார்கள். ஐயோ பிரம்மமா, அது எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருமே, அடையாளமே இல்லாம பண்ணிருமே அப்படின்னு. தூக்கத்துல ஏதாவது அடையாளம் இருந்துச்சா? எந்த அடையாளமும் இல்லைல்ல. ஆனா அங்க என்ன கிடைச்சது, ஆனந்தமா இருந்தோம்ல. அப்போ அதே நிலை இங்க கிடைக்கணும் அப்படின்னா ஐயோ நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஆகும், தூக்கத்துல ஏதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஏதாவது போச்சா? இருந்தோம்ல நல்லா தானே, ஆனந்தமா தானே இருந்தோம். அப்ப இந்த தேகாதிகள், இந்த லோக்கம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது, இதெல்லாத்தையும் திருஷ்யம்னு ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நேத்தி பண்ணணும் அப்படின்னா கலவரம் உண்டாயிருது எல்லாத்தையும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கௌடபாதர் வந்து பாத்தீங்கன்னா 2800 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்காரு. இவ்வளவு கிளியரா இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லும்போது கட்டோபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு, 2:8 அப்படின்னு போட்டு, 2:7 2:8 2:9 இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப இங்க பாஷிக்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விதமா அறிஞ்சு இந்த விதமா மத்தவனுக்கு சொல்றான் பாத்தீங்களா, அவன் வந்து அதமன் அப்படின்னு சொன்னார்ல. அந்த கட்டோபனிஷத்துல மந்திரம் யமதர்மராஜா சொல்ற, நரேனாவரேன ப்ரோக்தயேஷ சுவிஜ்ஞேயோ பகுதா சிந்தியமானஹ
அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அணியான் யதர்க்கியமான பிரமாணாத் நாஸ்தி அணியான் யதர்க்கியமான பிரமாணாத். ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றாரு. கீழான மனிதர்களால் இந்த வித்யா சொல்லப்பட்டால், அத்வைதத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் கர்மகாண்டியா, இப்ப எல்லாருமே கர்மகாண்டியா இருந்துட்டு தான் சொல்றாங்க. இந்த உலகத்துல சக்சஸ் பண்ணணும், இதை அடையணும் அதை அடையணும்னு எல்லா பிரவச்சனக்காரங்களும் என்ன பண்றாங்க, நல்லா கல்லா கட்டுறாங்க. நான் இப்போ ஒரு சமீபத்துல ஒரு கௌபீனம் கட்டின ஒரு சாதுவை வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சன கருத்தா, அவருக்கு வந்து வெளியில என்ன பேரு அப்படின்னு கேட்டு நல்லா கௌபீனம் கட்டிட்டு நல்லா தானே இருக்காரு, அவர் ரொம்ப விரக்தர், பரம விரக்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, அவரு விரக்தர் தான், கௌபீனம் தான் கட்டுறாரு, அவங்க ஒய்ஃபோட கழுத்துல மட்டும் வைரமாலை அதிகமாயிட்டே போகுது, டிசைனா கட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நான் கவனிக்கவே இல்லை, அவர் கவனிச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, 1.5 கோடி ரூபாயில பில்டிங் கட்டிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வைரமாலை ஏறிட்டே போகுது விதவிதமா. அப்ப இவர் கௌபீனம் கட்டியிருக்காரு, கரெக்ட். ஆனா பணம்லாம் எங்க போகுது, அங்க போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் சொல்றாரு, சாமி அவரை பத்தியா நீங்க சொல்றீங்க, அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ட்ரஸ்ட் இருக்கு, எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு தெரியுங்களா, ஒரு நான் நினைச்சேன் ஃப்ரீயா தான் பண்றாங்க. பிரவச்சனம் அத்வைத வேதாந்தம்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்கன்னா ஃப்ரீயா தான் பண்றாங்க. ஃப்ரீலாம் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பெரிய மணி ஃப்ளோ இருக்கு, பெரிய மணி ஃப்ளோ. ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ், பல லட்சங்கள் கோடிகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பின்னாடி இருக்கு. ஆனா வெளியில பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். அப்ப என்னன்னா, அதான் ஆச்சாரியர் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, அவங்க பேசுற வேதாந்தம் எல்லாம் எப்படிப்பட்டது, காஞ்சி போன ஓலப்பாயில மூத்திர அடிச்ச மாதிரி சட சட சடன்னு சத்தம் தான் தூக்கும். இதான் உண்மை. கீழான மனிதர்களால் மந்திரம் சொல்லுது, யாரெல்லாம் இந்த உலகம் சத்தியம் தேகம் சத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனத்துக்காகவும் பேர்ப்புகளுக்காகவும் தன்னுடைய போகங்களுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றானோ, அவரேன நரேன புரோக்தக ஏஷ. இந்த ஆத்ம வித்யா வந்து பாத்தீங்கன்னா கீழான உலகியல் எண்ணம் கொண்டவர்களால் சொல்லப்பட்டால், உபதேசிக்கப்பட்டால், ந சுவிஜ்ஞேயோ, எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானம் உண்டாகவே உண்டாகாது. அப்ப யாருனால சொல்லப்படணும், பகுதா சிந்தியமானக. அவங்க 1000 விஷயத்த வச்சிருப்பாங்க, வரவங்களெல்லாம் எதுல யூட்டிலைஸ் பண்ணலான்னு, உங்களை இதெல்லாம் பொய், இதெல்லாம் திருஷ்யம்னு பாருங்கன்னு சொல்ல விட மாட்டாங்க. எங்கேயாவது ஆசிரமங்கள்ல போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா கண்ண மூடி உட்கார்ந்தா பைத்தியம்ருவாங்க. காரியம் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஆளா, சூப்பர் நல்லா புரிஞ்சிருக்கான்னுவான். கண்ண மூடி உட்கார்ந்தா இவனுக்கு தப்பா புரிஞ்சிருக்கானே அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வைதிகத்துல இருக்கிற ஆட்கள் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, கண்ண மூடி உட்கார்ந்தா பிடிக்காது. அதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதெல்லாம் வந்து நாங்க பார்த்துருக்கோம், பிரத்யட்சமா பார்த்துருக்கோம். அப்ப வந்து நிறைய சிந்தனை, ஆசிரமம் அது இது ஏகப்பட்ட, இப்ப எல்லாம் ஸ்கூல்ஸ் கட்டிட்டாங்க, ஹாஸ்பிட்டல், நிறைய யூனிவர்சிட்டி, அது இதுன்னு ஏகப்பட்ட விவகாரம். ஒரு குடும்பத்தை நடத்தும் போது உங்களுக்கு எவ்வளவு விவகாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. கேஸ் சிலிண்டர்காரன் வருவான், அப்புறம் வந்து போஸ்ட்மேன் வருவான், அதுக்கப்புறம் வந்து வேலைக்காரி வருவா, காலையில வருவா, டும் தட்டுவா, நம்ம தியானம் பண்றதுக்கு டிஸ்டர்பா இருக்கும். கிளாஸ்ல உட்காந்துருப்போம், இன்னொருத்தன் வந்து கீரைன்னு கத்திட்டு போவான். இப்போ கிளாஸ்ல உட்காந்துருப்பான், ஐயோ 8 மணிக்கு பேக்கிங் பண்ணி டிஃபன் பண்ணி பசங்களை அனுப்பணும், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பணும், வீட்டுக்காருக்கு பண்ணி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு உள்ளாட சிந்தனை போயிட்டு இருக்கும். அப்ப இத்தனை விதங்களா சிந்தனை ஒரு சன்னியாசிக்கு இருந்துச்சு அப்படின்னா, டைமை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஐயோ இதுக்கப்புறம் இது அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை வச்சிருக்கோம். அப்படின்னா அவங்க சிந்தனை எப்படி இருக்கும், திருஷ்யம்னு இருக்குமா? பகுதா சிந்தியமான அநேக விதங்களா சிந்திக்கிற, இந்த உலகத்தை சத்தியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற, நான் வேற ஈஸ்வரன் வேறன்னு சொல்லக்கூடிய கீழான மனிதர்களால் இந்த வித்யா சொல்லப்பட்டால் இது சிஷ்யர்களுக்கு ஞானமா ஆகவே ஆகாது. அப்ப யார் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனன்ய புரோக்தே, நான் பிரம்மமா தான் இருக்கேன், நீங்களும் பிரம்மமா தான் இருக்கீங்க, ஆனா அறியாம இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், விசாரம் பண்ணி இருக்கிறது ஒரே தத்துவம் அப்படின்னு நம்ம அறியணும். இதுதான் விஷயம். அப்ப நான் வேற பிரம்மம் வேறன்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல இருந்துகிட்டு தனக்கு செரிமானம் ஆகாம இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்றான் அப்படின்னா அது ஞானம் உங்களுக்கும் உண்டாகாது.
அதனாலதான் நீங்க அத்வைதத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க லோகத்துல யூடியூப்ல இனிமே வாட்ச் பண்ணுங்க, ரேண்டமா பாருங்க. யாரும் இந்த உலகத்தையோ ஜீவர்களையோ பொய்ன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மொத்த லோக்கமும் சொப்பனம்னு யாரும் சொல்றதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபாரம் நடத்த முடியாது. சொப்பனமாயே யதா திருஷ்டோ கந்தர்வ நகரம் யதா 3:31 வந்து பாத்தீங்கன்னா மாண்டிகை காரிக்கால சொல்றார், இது எல்லாம் சொப்பனத்தை போன்றது, இது எல்லாம் மெஜிஷியனோட மாகியை போன்றது, இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மனோராஜ்யத்துல நம்ம பார்க்கிற கந்தர்வ நகரத்தை போன்றது. ததா விஸ்வமிடம் திருஷ்டம், அது போலவே இந்த உலகமும் ஜீவ ஜகத்தும் கூட வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. யாருனால? வேதாந்தேஷு விசக்ஷணைஹி, வேதாந்தத்துல புத்தி உள்ளவர்களால் பார்க்கப்படுகிறது. அது 32வது ஸ்லோகம் சொல்லுது 3:32 ந நிரோதோ நச்சோத்பத்திஹி, இந்த சிருஷ்டி உண்டாகவே இல்லை, இந்த சிருஷ்டி லயமும் ஆக போறது இல்ல. சொப்பனம் உண்டாச்சா? இல்ல, தெரிஞ்சது. சொப்பனம் இல்லாம போச்சா? பிரளயமாச்சா? இல்ல, தோற்றம் மறைஞ்சு போச்சு. சொப்பனம் எப்படியோ, கந்தர்வ நகர மனோராஜ்யம் எப்படியோ, மெஜிஷியன் காட்டுற மாயா தோன்றுச்சு, மறைஞ்சு போச்சு, உண்டாகல. அது லயமும் அடையல, பிரளயமும் ஆகல. அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல தெரிகிறது, ஆபாசம். அப்ப இந்த முமுக்ஷு அப்படின்னு கேட்டினா ந பத்தக, நம்ம சம்சாரம்ன்ற பத்தம் இருக்கே, சம்சார பந்தமும் சொப்பனத்துல கடிச்ச நாய் மாதிரி, பிடிச்ச பேய் மாதிரி. ரெக்கப்பாயிட்டீங்கன்னா பேயும் பிடிக்கல, நாயும் கடிக்கல. அதே மாதிரி தான் இப்ப நம்ம சம்சாரம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கமே, இது எதுவுமே சொப்பனத்திலையும் இல்லை, இந்த சம்சாரம் சொப்பனத்துல இல்லை. இந்த 2 சம்சாரம் வந்து டீப் ஸ்லீப் போனீங்கன்னா இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல சம்சாரம் இல்லை, பந்தன் இல்லை, ந சாதக சாதகன் இல்லை, ந முமுக்ஷுவோ முமுக்ஷுவும் இல்லை, ந முக்தக முக்தனும் இல்லை. இத்யேஷா பரமார்த்ததா, இதுதான் வாஸ்தவ சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். எதுவுமே உண்டாகவே இல்லை. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோற்றம் தெரியுது, இதான். அப்ப இத சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வியாபாரம் பண்ண முடியாது சுவாமி. மோட்சத்துக்கு வேணா கொண்டு போலாம் ஒழிய எதையுமே நடத்த முடியாது. எதுக்கு இவ்வளோ? ஏன்னா எல்லாரும் சீரியஸா இது சத்தியத்துவம் கொடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யாரெல்லாம் ஜீவ ஜெகத்தை சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு தன்னை அறிஞ்சு எல்லாம் கருமத்தை சத்தியம்னு சங்கல்பம் பண்ண வச்சு கருமத்தை உபாசனை பண்ணி நம்ம அடையணும்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களெல்லாம் தானும் அறியவில்லை, மற்றவங்களும் அறியாம பண்றாங்க, அவர்கள் பண்டிதர்களின் கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நம்ம பக்தின்னு சொல்றது கூட சுவாமிகிட்ட போயிட்டு நம்ம என்ன கேட்கறோம் தெரியுங்களா? எனக்கு இதை சரி பண்ணி கொடு, அதை சரி பண்ணி கொடுன்னா கேட்குற மொழிய, சாமி வேணும் சாமி, நீ தான் வேணும் சாமின்னு கேட்கறதுக்கே ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி பண்றது கூட இந்த ஜெகத்தை தான் கேட்குற மொழியை சாமியை கேட்கறது. பக்திலேயே கொஞ்சம் மேலே போனாவே சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் பயம் வந்துடுது, நமக்கும் பயம் வந்துடுது. சுவாமி தான் அபயம், நமக்கு எல்லாத்துக்கும் அபயம் சுவாமி தான். அதை அடையிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுவாமியெல்லாம் அடைய வேணாம், எனக்கு இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். என்னைக்காவது சரி ஆகுமா? யோசிப்பாரு. நாய் வாழை என்னைக்காவது நிமித்த முடியுமா? ஒரு பக்கம் சரி பண்ணீங்கன்னா இன்னொரு பக்கம் பிட்டு வேற மாதிரி போகும். இந்த பக்கம் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற பக்கம் ப்ராப்ளம் வந்துடும். அதை சரி பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் சரியா ப்ராப்ளம் வந்துடும். இப்போ ஜீவனை வந்து நமக்கு புரியவே மாட்டேங்குது. இதை வந்து சரி பண்றதுக்காக பகவான்கிட்ட பக்தி பண்ணக்கூடாது. இது சரி பண்ணி என்ன ஆக போகுது? ஏன் அப்படின்னா தூக்கத்துல இல்லாமல் போகுது இல்லை, அது என்ன நீங்க சரி பண்றது? அதுவே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லாம போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டோன்னா இந்த சம்சாரம் இல்லை, வேற ஒரு சம்சாரம் ஸ்டார்ட் ஆகும். வேற ஒரு கேரக்டர், வேற ஒரு சுத்தம், எல்லாம் ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வேற வேற இது. அப்போ இதே வேற 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 கேரக்டர் எடுத்துக்கிட்டே போறோம். இந்த சினிமாவை எப்போவாவது ஸ்டாப் பண்ணணும்னு யோசிச்சோமா? அப்போ சுவாமிகிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, சாமி போது சாமி, விட்டு சாமி, எண்டு கார்டு போடு சாமி, போதும், நிறைய சுற்றி 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 அழுத்து போச்சு எனக்கு, போதும்
அப்படின்னு கேட்கணும். இந்த இதை சரி பண்ணு அதை சரி பண்ணு ஆப்ளிகேஷனா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த ஆப்ளிகேஷன் வந்து பயத்தை வந்து போக்கவே போக்காது, அபயத்தை கொடுக்கவே கொடுக்காது. சுவாமியை மட்டும்தான் கேட்கணும். சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய சகுனத்தையும் எனக்கு சொல்லு, நீதான் சர்வமா உபாதிகளா இருக்கன்னு, நீதான் நிர்குணமா எல்லா உபாதிகளையும் விட்டுட்டு நானா எல்லா ஜீவராசிகளையும் ஆத்மாவா இருக்கேன்னு எனக்கு தெரியப்படும். பக்தியா மாம விஜானாதி 18:55 வருது சொல்ல போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்துலையும் இது எல்லாம் ஈஸ்வரன் தான். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை, ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார், நிர்குண நிராகாரம். இப்படிதான் பிரார்த்தனை பண்ணணும், வேற எதையுமே பிரார்த்தனை பண்ணாது. ஜோசியர் வந்து ஜோசியர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா நிஷ்காமியத்தை அவர் ஏதாவது சொல்லுவார், அவர் வியாபாரம் என்ன ஆகும்? ஒரு பிரீஸ்ட் வந்து அவரோட ஜீவன உபாயமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்றது. அவர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை அப்படின்னா நான் எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னா தனம் தானியம் பகுபுத்திர லாபம். ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன ஹோமம் பண்ணுறதும் ஸ்ரீ சுப்த ஹோமம் பண்ணுறதும் புருஷ சுப்த ஹோமம் பண்ணுறதும் இதெல்லாம் எதுக்காக? கணபதி ஹோமம்லாம் என்ன ஆகும்? நின்று போயிடுச்சுன்னா வருமானம் இல்லாமல் எல்லாமே புத்தி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? விவேகம் வந்துருச்சுன்னா வியாபாரம் நின்று போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால பூர்வ காண்டிகள் சொல்றதோ அதே நேரத்தில் இந்த ஜோசியர் சொல்றதோ தூக்கி ஓரமாக வச்சுட்டு பக்த மகான்கள் என்ன சொல்றாங்க, நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 கிழமை அதெல்லாம் இல்லை, ஈஸ்வரனை பக்தி பண்றது, அது அப்புறம் ஞானத்துக்கு வந்தாங்க. அப்போ பக்தர்களை ஃபாலோ பண்ணுங்க, நிஷ்காமியமான பக்தர்களையே ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் நியாய புருஷன்களை ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் இது சத்தியம்னு உங்களுக்கு உணர்த்துறாங்களோ அவங்க எல்லாம் தூக்கி ஓரமா போட்டு நேரா போகும்.